சனி வக்ரப்பெயர்ச்சி பலாபலன்கள் ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ரம் எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பா மகரம்ங்கும் போதே சனி பகவானுடைய வீடு, சொந்த வீடு. நம்ம காலபுருஷனுக்கு கர்ம ராசின்னா அது மகரம் தான். அப்போ நம்ம செய்த செயல்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், அந்த லக்னத்துக்கு இந்த மகரம் எத்தனாவது பாவமா வருதோ இந்த பாவகத்துல தான் அவங்க என்ன கர்மம் செஞ்சிருக்காங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்கும். என்ன கூடுதலா சில சிரமங்கள் சேர்த்து வரும் அப்படின்னு சொல்லலாமே தவிர, மற்றபடி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லை ரொம்ப நல்லா இருக்காங்க, எதையுமே ஒரு ரொம்ப சென்சிட்டிவா அணுகி அதை தீர்க்கறதுக்கு சொல்யூஷன் தேடக்கூடிய ராசின்னா அது மகரம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வருவாயை கொடுக்கக்கூடியவர், பணம் பொருளாதாரத்தை தரக்கூடியவர், நல்ல கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர், குடும்பம் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தான். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, ஜோதிடத்துறையில் வல்லுனர் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். அனைவருக்கும் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஜோதிட ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஆசானா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபரை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். உங்களுக்கும் ஜோதிடம் கத்துக்கணும், எனக்கு ஜாதகம் பார்க்கணும், வெளியில பார்க்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு மட்டுமாவது என் குடும்பத்திற்கு மட்டுமாவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா மேடம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்களோட கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப அழகா ஏஎல்பி ஜோதிடத்தை பத்தி உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப அருமையா உங்களுக்கு ஜாதகம் பார்க்க கத்து கொடுத்துருவாங்க. ஸோ ஜாதகம் பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க மேடமை தொடர்பு கொள்ளலாம். மேடம் யாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வேற யாருமே இல்லைங்க, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். மேடமை சந்திச்சு இன்னைக்கான பெயர்ச்சி பலாபலன்கள் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப சிறப்பு உங்களை சந்திச்சதுல. ஆன்மீக பரிகாரத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப அழகா வாழ்வியல் பரிகாரங்களும் சரி, இல்ல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மூலமா நிறைய பேருக்கு நீங்க ஜாதகம் பார்க்க கூட கத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏஎல்பி அஸ்ட்ராலஜி கத்துக்கிறதால என்ன மேம் பலன்? ஒரு சின்ன 2 லைன்ல சொல்லுங்களேன். கண்டிப்பா. இப்போ நமக்கு ஒரு தேவை அப்படின்னா ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறோம், அவர் நம்மளை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதுக்காக நீங்கள் ஆகான் இருக்கீங்க, ஓகோன் இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய யோக பலன்கள் வரும்னு சொல்லலாம். இன்னொரு சில ஜோதிடர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த தோஷம் இருக்கு, இதை கழிக்கணும், இந்த தோஷம் இருக்கு, இதை கழிக்கணும், இதுக்கு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு நம்மளை டைவர்ட் பண்ணியும் விடலாம். இது எது உண்மை அப்படின்னு தெரியாம நிறைய பணத்தை தொலைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல தோத்து போயிட்டு நம்ம கிட்ட ஜாதகம் படிச்சு இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸான அஸ்ட்ராலஜரா இருக்கக்கூடிய நிறைய பேரை அவங்களுக்கு நான் கை காட்ட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்காங்க. நம்மகிட்ட வரும்போது கட்டணம் செலுத்துவதற்கு கூட பணம் இல்லை, இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ணிட்டு படிச்சுட்டு இன்னைக்கு அவங்க ஒரு ஜாதகத்திற்கு 25,000 வரையும் வாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியா வளர்ந்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. நமக்கு நம்ம அடுத்தவங்களை சார்ந்து இருக்காம நமக்கு நாமே தெரிந்து கொள்ளக்கூடிய பெரிய பலன்கள் எல்லாமே நீங்க ஒரு ஜோதிடத்தை பாத்துக்கலாம். பட் அவர் கரெக்டா தான் சொல்றாராங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருந்ததுன்னா நம்ம பயப்படாம இருக்கலாம். அப்படிங்கறதா இதுல நம்ம கத்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன். சூப்பர் மேம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக சனி வக்ர பெயர்ச்சி பத்தி சொல்லுங்க மேம். ஒவ்வொரு ராசிக்குமான சனி வக்ர பெயர்ச்சி பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். சனி வக்ரம் அப்படின்னா என்ன, எந்த டேட்ல அது நடக்குது? கண்டிப்பா ஒவ்வொரு கிரகத்திற்குமே வக்ரம் அப்படின்னு இருக்கும். அதுல சூரிய சந்திரனுக்கு மட்டும் வக்ரம் அப்படிங்கிறது கிடையாது. மற்ற எல்லா கிரகங்களும் வக்ரம் ஆகக்கூடிய கிரகங்கள் தான். இந்த வக்ரம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கிரகம் தன் அச்சில் நிற்கும் போது, இப்ப நம்ம ஓடுற பஸ்ல இறங்கினோம்னா எப்படி ஆகும்? கொஞ்சம் தூரம் அந்த பஸ், அதே மாதிரிதான் நம்ம ஒரு தன் அச்சில் ஒரு கிரகம் சுத்திக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஸ்தம்பனம் ஆயிடும். அந்த ஸ்தம்பனம் ஆகும்போது பாக்குறவங்களுக்கு அது பின்னாடி நகர்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கும்.
அதுக்கு பேர் தான் நம்ம வக்ரம்னு சொல்றோம். ஆனா உண்மையிலே கிரகம் வந்து பின்னாடி நகர்றதெல்லாம் கிடையாது. அந்த டக்குன்னு நிக்கும் போது அது சில நிமிஷம் அது பின்னாடி போற மாதிரி ஒரு ஃபீலை உருவாக்கும். இப்போ பஸ் நின்னுட்டு இருக்கும், சில பஸ் மூவ் ஆகும்போது நமக்கே நம்ம பஸ் பின்னாடி சிக்னல் எல்லாம் நிக்கும் போது கூட மூவ்மெண்ட் ஆற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த வக்ரம். அதுக்கு பேரு ஸ்தம்பனம்னு சொல்றது. சனியுடைய ஸ்தம்பனம் அப்படிங்கிறது பொதுவா நம்ம இந்த சனி பகவான், நான் ஜோதிடம் படிக்கிறப்போ எனக்கு எங்க மாமனார் தான் குரு, தாய் மாமாவும் கூட. அப்ப இந்த சனி பகவான் ஒருத்தர் வாழ்க்கையில என்னென்னலாம் கஷ்டங்களை கொடுப்பாருன்னு ஒரு பாடலாவே, புலிப்பாணி பாடல் மாதிரி ஒரு பாடலாவே அவரே ஓனா எழுதினது. அந்த பாடலை சொல்லிடுவாங்க. அந்த பாட்டை சொன்னோம்னா போதும், சனி பகவான் என்ன கஷ்டங்களை கொடுப்பாருன்னு அதுல வந்துடும். பாரப்பா ஏழரை சனி அஷ்டம சனியின் பலன் அதனை சொல்ல கேளு, பல தொழிலும் கெட்டுவிடும் பணத்துக்கோ திண்டாட்டம், பாடுபட்டு சேர்த்த பணம் பல வழியில் விரயமாகி பஞ்சனையில் துயின்ற மகன் பாய் தேடி அலைவானப்பா, பால் சோறு உண்ட மகன் பழைய கூழ் தேடிடுவான், கைத்தொழிலும் கட்டுவிடும் கடன்காரர் மொய்த்து நிற்பார், கயவன் என்ற பெயரும் வரும், கட்டியவள் கலகம் செய்வாள் கடிமனையில் போர்க்களமாம், கஷ்டமோ கஷ்டமப்பா கால்நடையாய் அலைவான் மைந்தன், பெற்றோரும் பகையாவார் பிள்ளைகளும் சொற்கேளார், உற்ற நண்பர் பகையாவார் உறவுக்காரர் பகையாவார், ஊனுறக்கம் கெட்டுவிடும் உடல் நோயோ வதவதைக்கும், சீறி வரும் சென்னாக கண்டம் சிறை பயமும் உண்டாகும் பார், வீட்டினிலே உயிர் சேதம் விசனத்துக்கோ பஞ்சமில்லை, வித்தைகளும் பழிக்காது விவேகியும் மூடனாவான், விதைத்த விதை முளைக்காது விளைந்த பயிர் தேராது, வியாபாரம் நட்டமாகி வேற்றோருக்கு ஓட்டிவிடும், அங்கேயும் பாரப்பா அவதூறு வந்து சேரும், அஷ்டலட்சுமியும் மறைந்திடுவாள் அஷ்ட கண்டங்களும் தோன்றும் அப்பா, அனல்பட்ட புழு போல அலறிடுவார் ஜாதகர். இதுதான் ஏழரை சனிக்கான பாட்டு. அப்ப இந்த ஒரு பாடல்லையே அந்த ஏழரை சனின்றது ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது அப்படி தத்ரூபமா இருக்கு. மொத்தமா இது அதனுடைய இதுக்குள்ள அடங்கிடும். இத பாட்டை சொன்னாவே போதும், எல்லாருக்கும் கண்ணுல தண்ணி வந்துடும். இதுக்கு மேல பலனே அவங்க கேட்க வேண்டாம், எல்லாமே இதுக்குள்ளே வந்து. அதான் இந்த பாடலை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம என்னெல்லாம் அனுபவிக்க போறோம் அவரவர்களுடைய செயல்களை பொறுத்து. கண்டிப்பா. ஏன்னா அப்படிப்பட்ட சனி பகவானை தான் நீதிமான்னு சொல்றோம். இவர் நமக்கு விருப்பப்பட்டு கஷ்டத்தை கொடுக்கணும்னு கொடுக்கறது இல்ல, நம்ம செய்த செயல் வினைகள் எங்கெங்கெல்லாம் அதுக்கு தான் என்ன விதைய ஊனி இருக்கோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ண போறோம். நம்ம நல்ல பழங்களை விதைச்சிருந்தோம்னா நல்ல பழமா நமக்கு கிடைக்கும். அப்ப இல்ல வெறும் முள்ளு செடியை தான் நம்ம தூவி இருக்கோம்னா முள்ளுதான் நம்மளை குத்தும். அதனால இந்த சனி பகவான், அதனாலதான் கர்மகாரகன் நீதிகாரகன்னு சொல்றது. இந்த சனி பகவான் நல்ல இடத்துல இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு நிறையவே நல்ல பலன்கள் வரும். இல்ல அவர் ஆகாத இடத்துல இருக்காருன்னா நிறைய துன்பங்கள் தான் வரும். இப்ப துன்பப்படுறவங்களுக்கு எல்லாம் இந்த வக்ரம் அப்படிங்கிறது ரொம்ப கிஃப்ட். ஆனா நல்லது நடக்கிறவங்களுக்கு இந்த வக்ரம் அப்படிங்கிறது அது கொஞ்சம் கஷ்டகாலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால யாருக்கெல்லாம் நல்லா இல்லை, யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நிச்சயமா ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம பார்த்துடலாம் மேம். சனி வக்ர பயிற்சி பலாபலன்கள் ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ரம் எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பா மகரம்ங்கும் போதே சனி பகவானுடைய வீடு அது, சொந்த வீடு. நம்ம காலபுருஷனுக்கு கர்ம ராசின்னா அது மகரம் தான். அப்போ நம்ம செய்த செயல்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், அந்த லக்னத்துக்கு இந்த மகரம் எத்தனாவது பாவமா வருதோ இந்த பாவகத்துலதான் அவங்க என்ன கர்மம் செஞ்சிருக்காங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்கும். அப்படிப்பட்ட அந்த கர்ம ராசியாக இந்த மகரம் இருக்கு. இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த சனி ஏழரை சனி ஆகட்டும் அஷ்டம சனி ஆகட்டும் பெருசா வித்தியாசம் தெரியாது, எப்போதும் போலதான் இந்த நேரமும் இருக்கும். என்ன கூடுதலா சில சிரமங்கள் சேர்த்து வரும் அப்படின்னு சொல்லலாமே தவிர மற்றபடி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்ல ரொம்ப நல்லா இருக்காங்க, எதையுமே ஒரு ரொம்ப சென்சிட்டிவா அணுகி அதை தீர்க்கறதுக்கு சொல்யூஷன் தேடக்கூடிய ராசின்னா அது மகரம் அப்படின்னு சொல்லலாம். அதனால எல்லாத்துலயுமே ஒரு தப்பிச்சுக்கிறதுலயும் சரி, அதை மாட்டிக்காம இருக்கிறதுலயும் சரி ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ராசி மகரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு டேலண்டா இருக்கக்கூடியவங்க. ஏன்னா சனி பகவான் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கர்மத்தையும் வாட்ச் பண்றவர் இல்லையா, அப்ப நம்ம எந்த இடத்துலயும் தவறு பண்ணிடக்கூடாது அல்லது தவிர வெளிப்படுத்திடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வருவாயை கொடுக்கக்கூடியவர், பணம் பொருளாதாரத்தை தரக்கூடியவர், நல்ல கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர், குடும்பம் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தான். பெரும்பாலும் இவங்க வீட்டுல குடும்பத்துல அது ஒரு ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும்னு இவங்க நினைச்சாலும் குடும்பத்துல உள்ளவங்க அமைப்புகளை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களை சுத்தி கசகசான ஏதாவது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, இவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க, சுத்தமாவே அதாங்க வை இங்க வை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இப்போ அந்த சனி பகவான் மீனத்துல 3ஆம் இடத்துல இருக்காங்க. பொதுவாகவே 3ல சனி இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். 3லே சனி இருந்தால் முச்சந்தி மனிதனும் முடிசூடா மன்னனாவான், முன்னேற்றம் பல உண்டு முடவன் கையிலும் கும்புத்தேன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3ல சனி பகவான் இருந்தா அந்த அளவுக்கு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. இப்போ வக்ரம் ஆயிருக்கு இல்லையா, இந்த வக்ரம் என்ன பண்ணும், அந்த முயற்சியை கொஞ்சம் பிரேக் பண்ணும்.
ஓகே. நம்ம எவ்வளோ எஃபெக்ட் போட்டாலும் இந்த நேரம் அதுக்கான ரிசல்ட் கிடைக்குமான்னு கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதுக்கான முயற்சிகளை செய்யணும், ஆனால் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு கம்பெனிக்கு கூட அப்ளிகேஷன் போட்டு சார் அப்ளிகேஷன் போட்டேனே என்ன ஆச்சுன்னு கேட்கக்கூடாது. அப்ளிகேஷனை போட்டு நீங்கள் அதை கடவுள்கிட்ட விட்டுறணும். கடமையை செஞ்சிடணும், பலனை எதிர்பார்த்தே காத்துட்டு இருக்க கூடாது. கண்டிப்பா அது முயற்சினா நீங்க வேலைக்கு மட்டும் இல்லை, இப்போ வேலையில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நேரத்துல மேலதிகாரி நமக்கு இதை கொடுப்பாரோ, அடுத்தவனுக்கு ஏதாவது பிறந்த நாள் கிஃப்ட்னு இவங்க கண்ணு முன்னாடியே பிரசன்ட் பண்ணுவார், நமக்கும் அடுத்த வாரம் பிறந்த நாள் வருது, நமக்கு வருவாரோ அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்கும் போது இங்க அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஏன்னா கம்யூனிகேஷன் இந்த நேரம் ஒர்க் அவுட் ஆகாது. இது வரைக்கும் போன்ல பேசுவீங்க, உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள்லாம் நிறைய இருக்கும், நீங்க போன்ல பேசும்போது ரொம்ப சாஃப்டா ஸ்வீட்டா பேசுவீங்க. ஆனா இப்போ என்ன ஆகும், ஒரு டென்ஷன் வரும். இந்த டென்ஷன்ல என்ன பண்ணுவீங்க, ரொம்ப உங்க வெறுப்பு வந்து ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்குள்ள பாதிப்பை உருவாக்கும். அப்ப அந்த கம்யூனிகேஷன் கட் ஆகும். அவங்களால நமக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தா ஒன்றும் இல்லை. நம்ம பரபரப்பா ஒரு அவசரத்துல ஒரு வேலையில இருப்போம், அப்பதான் ஒரு முக்கியமான ஃபோன் கால் நம்ம கிட்ட இருந்து ஒரு நல்ல பதிலை எதிர்பார்க்கறதுக்காக பண்ணுவாங்க. நம்ம அவசரம் அவங்களுக்கு தெரியாது, ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அவசரத்துல கொஞ்சம் இருங்க வெயிட் பண்ணுங்க நான் அந்த கூப்பிடுறேன் டக்குன்னு கட் பண்ணுவோம். அவங்களுக்கு ஒரு அது அவமரியாதையை மாறிடும். என்னடா மரியாதை இல்லாம நம்ம என்ன சொல்ல வரோன்னு கூட கேட்கல அப்படின்னு. அப்ப நமக்கு நம்ம ஏன் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டு நம்ம அடுத்த ஆளை பாத்துருவோம். இவங்களுடைய சந்தர்ப்பம் அங்க தெரியாது, ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையை கூட, இக்கட்டான சூழ்நிலையை கூட அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸா இருக்கும். அதை மட்டும் நீங்க கவனத்துல எடுத்துக்கணும்னா அது மட்டும்தான். இந்த நேரத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷன், உங்களுடைய இளைய சகோதரம் சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கறது நீங்க ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். இப்போ ஒரு தம்பி கிட்ட நீங்க ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த நேரத்துல எதிர்பார்க்காதீங்க. ஒரு பாகப்பிரிவினையா இருந்தா கூட அண்ணன் தம்பி பிரிச்சுக்கிறீங்கன்னா இந்த நேரம் வேண்டாம், கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் அதுக்கான ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த நேரத்துல நான் உறவுன்னு சொல்லிக்க நான் இருக்கேங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க. அதை பண்ணும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாயிடுவாங்க. அண்ணன் தானே வச்சுக்கிட்டு போட்டுன்னு விடுவாங்க. இல்ல எனக்கு இது வேணும், நான் இவ்வளவு சிரமப்படுறேன், நீ நல்லா தானே இருக்க, இங்க நல்லா இருக்க சிரமப்படுறாங்கிறது, நல்லா இருக்கிறன்னா அது உன்னுடைய கர்மா, சிரமப்பட்டாலும் அது உன்னுடைய கர்மா. இப்ப நீ உனக்கு கொடுத்தது லைஃப், எல்லாருக்கும் கடவுள் ஒரே மாதிரி தான் ஒரு குழந்தைய படைக்கிறார். ஆனா அதை நம்ம போற போக்குல தான் அது நமக்கான பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ கஷ்டப்படுதுங்கிறதுக்காக ஒரு குழந்தைக்கு நிறைய அள்ளி கொடுத்துடவும் முடியாது. ஒரு சொத்து பாகப்பிரிவினைன்னா சமமா தான் பிரிக்கணும். நல்லா இருக்க குழந்தைக்கு கொஞ்சமாவும் அதிகம் நல்லா இல்லாத, ஏன்னா அவர் பிரச்சனையை அவர் சந்திச்சு ஆகணும். அப்படிங்கிறப்போ இதை வந்து அங்க எதிர்பார்க்கும். நல்லா தானே இருக்கான், அண்ணனுக்கு விட்டு கொடுத்தா என்னன்னு அப்படியெல்லாம் நினைக்காது. நீங்க இந்த நேரத்துல அவரை ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. நீ பரவாயில்லப்பா, நீ உனக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ நீ அதை பண்ணுன்னு சொல்லிட்டா, தம்பி இந்த எல்லாத்தையும் நீயே வச்சுப்பா, நான் நல்லா தான் இருக்கேன்னா அவர் அந்த வார்த்தையை சொல்லணும். நீங்க அவர் அந்த வார்த்தையை சொல்லணும், இல்ல அவர் நல்லா தானே இருக்காருன்னு நீங்க வாங்க முயற்சி பண்ணும்போது அது உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக மாறும். அதனால இந்த நேரத்துல அதெல்லாம் பண்ண வேண்டாம். அது இது உதாரணத்துக்காக சொல்றதுதான். எல்லாத்துலயுமே இதுதான். நீங்க கம்யூனிகேஷன் அப்படிங்கிறப்போ ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருப்பீங்க, 3 பேர் ஒரு உழைப்பை போடுவீங்க, அதுல பங்கு 2 பேர் பணம் போட்டிருப்பாங்க, அவங்க எடுத்துக்குவாங்க. பணம் தானே அவங்க போட்டாங்க, உழைப்பை நான் தானே போட்டேன்னு சொல்லாதீங்க. பணம் போட்டவங்க கொஞ்சம் கூடுதலாக தான் எடுப்பாங்க, அது வேற இல்லை. நம்ம உழைப்புன்னா நம்ம ஒரு லேபருங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கோம், அங்க எதிர்பார்க்காதீங்க. அப்ப இந்த ஒரு விஷயத்த நீங்க கவனமா இருந்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கு இந்த வக்ரத்தினால பெரிய பாதிப்புகளோ பெரிய சிக்கல்களோ எதுவும் ஏற்படாது. உறவு அப்படின்ற பட்சத்துல இவங்களை தேடி வரக்கூடிய அந்த உறவு யாரா இருப்பாங்க? கண்டிப்பா இவங்களுக்கு உறவுன்னா மாமனார் உறவு இந்த நேரத்துல மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும். திருமணமானவர்களுக்கு மட்டும், திருமணமானவங்க மாமனார் உறவை தேடாதீங்க. திருமணமானவர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு வாலண்டரியா அந்த மாமனாரு என் பொண்ணை வச்சுக்கோ, பொண்ணுக்கு நான் இதெல்லாம் பண்றேன்னு உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால அந்த மாமனார் உறவை இந்த நேரத்துல மதிக்க கத்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர் மேம். இவங்களுக்கு பரிகார ஸ்தலம் இருக்கா? கண்டிப்பா உண்டு. மகரத்தை பொறுத்தளவுல இவங்க தான் அடுத்தவங்க கர்மத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சூத்திரதாரி அப்படின்னு சொல்லலாம். அப்ப இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க ஒன்றும் இல்லை, கால பைரவ அஷ்டகத்தை மட்டும் இவங்க படிச்சாலே போதும், பைரவரை அவங்க கும்பிட்டாலே போதும். நாய்க்கு உணவிடுதல், அதுவும் பெண் நாய்க்கு, பைரவி அப்படின்னு சொல்றது, இந்த பெண் நாய்க்கு பால் சாதம் வைக்கிறாங்கன்னா அதுவே இவங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம். நம்ம முதல்ல கடகத்தை பேசும்போது சொல்லிருந்தோம், திருவோண நட்சத்திரம் இங்கதான் இருக்கு. அதனால மனசுல ஒரு விதமான ஒரு பயம், ஒரு சஞ்சலம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதை தவிர்ப்பதற்கு பெண் நாய்க்கு பால் சாதம் வைங்க.
சூப்பர் மேம். ரொம்ப அழகா எளிமையான பரிகாரமா இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்யக்கூடிய அருமையான பரிகாரமா சொல்லியிருக்கீங்க. மகர ராசி நேயர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல தகவல் கொடுத்தீங்க மேம். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க ஜாதகம் கத்துக்கணும், எனக்கு ஜாதகம் பார்க்கணும், என்னோட குடும்பத்தினருக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேம் கிட்டேயே நீங்க டைரக்டா ஆன்லைன் கிளாஸ்ல வந்து சேர்ந்துக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் டீட்டெயில் பத்தி நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் நீங்க சொல்லுங்க, ஆன்லைன் கிளாஸ் எப்படிலாம் எடுக்கிறீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லி தருவீங்க? கண்டிப்பா இப்போ ஆன்லைன் கிளாஸ் இப்போ உள்ள அவசர யுகத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கு. ஏன்னா பல நாடுகள்ல இருந்து நிறைய கத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் கத்துக்கிறதுனால விடிய காலையில பிரம்ம முகூர்த்த நேரம், நம்ம தமிழ்நாட்டுக்கு விடிய காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் கிளாஸ் நடக்குது. இந்த கிளாஸ் வந்து முதல்ல எல்லாம் ஜோதிடம் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது பரம்பரையா வரணும், பாரம்பரியமா வரணும், தெரிஞ்சவங்க தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ அப்படி கிடையாது. இது வந்து ஒரு அடிப்படை வாழ்க்கை கல்வி. நம்ம எப்படி பாடத்திட்டம் படிக்கிறோமோ அதே மாதிரி இது நம்ம வாழ்க்கைக்கு. இப்போ +2 வரையும் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம், என்ன கத்துக்க போறோம்? எதுவுமே கத்துக்கிறது இல்லை. அந்த கணக்குகள் போடுறதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கும், இயல்பான ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். ஆனா வாழ்க்கையை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி என்னன்னா இந்த ஜோதிடம் தான். அப்ப இந்த ஜோதிடம் படிக்கிறதுனால நமக்கு அடுத்து என்ன பலன்கள் நடக்குது, எந்த கிரகம் என்ன மாதிரியான குணத்தோட இருக்கு, அது எப்படியெல்லாம் நம்மளை அப்ளை பண்ணுது. நம்ம ஒரு சில நேரத்துல கோவப்பட்டிருப்போம், ஒரு சில நேரத்துல சந்தோஷப்படுவோம். சந்தோஷப்படுறதுக்கு எந்த கிரகம் காரணமா இருக்கு, கோவப்படுறதுக்கு எந்த கிரகம் காரணமா இருக்கு. அடுத்தவங்க கோவப்படுறாங்கன்னா ஓ அவங்களுக்கு ஏதோ செவ்வாய் வேலை செய்தாட்டு இருக்கு, ரொம்ப கோவமா இருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் போட்டோம். எந்த ஒரு உணர்ச்சிகளுமே 10 நிமிஷத்துக்கு மேல நிலைச்சு இருக்காது. அது அழுகையா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, சிரிச்சுக்கிட்டே இருங்களேன். ஒரு 10 நிமிஷம் நீங்க சிரிச்சீங்கன்னா வயிற்று வலி வந்துடும், அதுக்கு மேல சிரிக்க முடியாது. அழுகையா இருந்தாலுமே 10 நிமிஷத்துக்கு மேல தேம முடியாது. அந்த மாதிரி அந்த நிகழ்வு ஒரு நம்ம ஏஎல்பி ஜோதிடத்துல அவ்வளோ ஒரு ஸ்பெசிபிக் இருக்கு. 10 நிமிஷம் அது என்ன உணர்வாக நமக்கு பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது வரையும் நம்மளால துல்லிதமா தெரிஞ்சுக்க முடியும். இதை வந்து உங்க வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கல்வியாக, ஒரு மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கல்வியாக நீங்க இதை எடுத்துக்க முடியும். அப்ப இதை படிக்கிறதுனா உங்களுக்கு விடிய காலையில நீங்க எதுவுமே தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வகுப்புல ஜாயின் பண்ணணும்னா ஒரு 64 வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துரும். அந்த வீடியோவில் இந்த கிளாஸ்ல என்ன எடுக்க போறோம், நீங்க எதை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற விளக்கங்கள் அதுல இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க. மற்றபடி ரொம்ப கணக்கு முறைகள் கிடையாது. அது ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு கூகுள் பிளே ஸ்டோர்ல டைப் பண்ணீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேரே இருக்கு. அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர்ல உங்க ஜாதக கட்டத்தை நீங்க போட்டு எடுத்துக்க முடியும். நம்ம எப்படி பலன் பார்க்கறதுங்கிறத மட்டும் தான் நம்ம வகுப்புல தெரிஞ்சுக்க போறோம். அது 1 மாசம் கிளாஸ் தான். 15 நாள் உங்களுக்கு சப்ஜெக்டா இருக்கும், 15 நாள் பிராக்டிகலா இருக்கும். உங்க ஜாதகத்தை, உங்க உறவுகள் ஜாதகத்தை நீங்களே போட்டு பலன் எடுக்கக்கூடிய ஒரு முறையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். சூப்பர் மேம். ஜாதகம் கத்துக்கிறது இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்றது இல்லாம எளிமையா கத்துக்கலாம், அதுவும் ஒரே மாதத்துல ஜாதகம் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு தோணல் இருக்கும், நம்மளும் கத்துக்கலாம், நம்ம பொண்ணுக்கோ இல்ல பிள்ளைக்கோ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, ஏன் திருமணம் ஆகல, நம்ம தெரிஞ்சுக்க முடியுமான்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க மேம். ரொம்ப நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.